தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மரக்கரை செய்கையாளர்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழையினால் தோட்ட பயிற்சியாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இளவாலை, சங்கானி, விளான் பகுதிகளில் செய்கை பண்ணப்பட்டு வந்த வாழை மரங்கள் கடும் காற்று மற்றும் மழையால் முறிந்து விழுந்துள்ளன. தோட்டத்தை நம்பித்தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டு போகுது. அதில் நாங்கள் இப்படி வாழைகள், தக்காளிகள் வைக்கிறதால வெள்ளங்கள் வந்து அழிவதால எங்களோட வாழ்க்கை செலவும் குறைஞ்சு கொண்டு போகுது. எங்கள்ட போட்ட முதலும் கைக்கு கிட்டுற அளவுக்கு இல்லை. இதுக்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை. எங்களை பெரியம் இப்படி ஒரு நிகழ்வு வந்ததால நாங்கள் பெரிய சிரமத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். மற்றும் மேலும் நாங்கள் இனி கடன்பட்டு எடுக்கிற அளவில் எங்கள்ட வசதியும் இல்லை. 100% விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. ஆனால் விவசாயத்தில் எங்களுக்கு இந்த விதமான நன்மையும் கிடைக்கல. இப்போ இந்த மழையால் எல்லா பயிரும் அழிவடைந்த நிலையில தான் காணப்படுகின்றது. இளவாலையில் திராட்சை செய்கையும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால காய்ச்சி எல்லாம் பலதா போச்சு, எல்லாம் பிடிச்சு கொட்டுன்றது எல்லாம் பலதா போச்சு. எங்களுக்கு போட்ட முதலே எடுக்கிறாது கிடக்கு பெரிய கஷ்டங்கள். எல்லா தோட்டங்களை என்ன செய்கிறன்ட்டு கைவிடணும் போல கிடக்கு. எங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்காம இல்லை, ஒரு தரம் என்னவும் இல்லை. வந்து பார்த்துட்டு எடுத்துக்கொண்டு போயினோம் இல்லை. அது ஒரு பிரயோஜனம் இல்லை. கிளிநொச்சி மாவட்டத்தின் சாந்தபுரம் பகுதியில் பயிரிடப்பட்ட வாழை, மரவள்ளி, கத்திரி, மிளகாய் உட்பட தோட்டப்பயிர்கள் அழிவடைந்துள்ளன. பயிர்கள் முற்றாக அழிவடைந்துள்ளமையால் தாம் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிவாரணங்களை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதை நம்பித்தான் உள்ள நாள செய்து எல்லாம் அந்த காத்து மழையினால அழிஞ்சு போச்சு. எங்க நீ திருப்பி வைக்கிறதுக்கே எங்கள்கிட்ட ஒரு வருமானம் வேற இல்லை. எங்களுக்கு ஒரு நஷ்ட ஏதாவது பார்த்து தருமாறு தான் தாழ்மையுடன் கேட்கிறோம். இந்த தோட்டம் எல்லாம் அழிஞ்சிட்டு நகை ஒன்று அடைய வச்சுதான் அந்த வீட்டு வேலை செய்தேன். இப்ப எனக்கு செய்யக்கூடிய வசதி இல்லாதபடியா இப்ப இருக்கிறேன். எனக்கு 13ஆம் தேதி நடந்த பிரச்சனை இது வரைக்கும் இன்னும் ஒருத்தரும் எனக்கு ஒரு வேலை செஞ்சது. நான் அங்கே நல்லா மோது கொண்டு திரியுறேன். எந்த வருமானம் இப்ப இல்ல. முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மரக்கறி பயிர்கள் அழிவடைந்துள்ளன. முத்தையன்கட்டு, விஸ்வமடு மற்றும் பாண்டியன்குளம் பகுதியில் செய்கை பண்ணப்பட்டு வந்த மரவள்ளி, மிளகாய் மற்றும் சிறுதானிய பயிர்கள் பாரிய அளவில் அழிவடைந்துள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த ஒரு தோட்டம் இதுக்கு ஒரு கொடுப்பனவும் இன்னும் தான் வழங்கவில்லை. தோட்டம் தொழிலை நம்பி இருக்கிறாங்க. சரியான நட்டப்பட்டு இதாண்டு போய் இருக்கிறோம். இதுவரை எங்களுக்கு இந்த ஒரு நஷ்டோ ஒன்றுமே எங்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் விவசாயம் செய்யறவைக்கு மானியம் ஒரு வழங்கப்படுகிறது. எங்களுக்கு அது ஓடி இல்லை. எந்த ஒரு சின்ன ஒரு சலுகை ஓடி எங்களுக்கு இதுவரையில கிடைக்கவில்லை. நேற்று இதுல மரக்கறி உணவு செய்கிறார்களுக்கு உதவி கிடைக்கும் என்று பார்த்தா அது கூடி எங்களுக்கு இது ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து பெய்யும் மழையால அதை உற்பத்தி செய்யலாம் இருக்கு. நியாயமான தோட்டங்கள்லாம் அழிஞ்சு போய் நட அதனால ஒரு துறவா அடமழை பெய்து கொண்டே இருக்கு. உணவு செய்யற விவசாயிகளுக்கு மானியம் தந்தாதான் எங்கட வாழ்வாதாரம் நீடிக்கும். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை, பெரிய நிலாவணி விவசாயிகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். கத்திரி, மிளகாய், பயிற்றங்காய் மற்றும் சிறுதானிய பயிர்கள் முற்றாக அழிவடைந்துள்ளன. விவசாயத்தினை ஜீவனோபாயமாக கொண்ட இவர்களின் வருமானம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுல தான் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போறோம். இது இப்படி மழை காலம் இப்படி பாதிக்கப்பட்டு கிடைக்கு. இதுக்கு எங்களுக்கான ஒரு உதவி இல்லை. அரசாங்கம் தான் இதுக்கு உதவி எங்களுக்கு செய்யணும்.